வணக்கம் வலிநிவாரணி நண்பர்களே. நான் உங்கள் மகராஜ் சூர்யா. இந்த வாரம் கர படம் ஓடிடியில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். விக்னேஷ் ராஜா டைரக்ஷன், தேனி ஈஸ்வர் அவர்கள் கேமராமேன், மியூசிக் ஜிவி அவர்கள். ஸோ அந்த காம்பினேஷன் ஒர்க் ஆச்சா ஒர்க் ஆகலையா ஓடிடிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். நல்லா பழகுங்க, பிடிச்சா கட்டிக்கங்க. ஸோ கர ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபஸ்ட்டு படம் ஹிட்டு கொடுத்த பெரிய டேலண்ட் விக்னேஷ் ராஜா அவர்கள் போர் தொழில். ஸோ அந்த காம்பினேஷன் மிக்ஸ் ஆக போகும்போது பெரிய ஹைப் இருந்தது. ஆனால் படமாக பார்க்க போகும்போது அதனுடைய ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தா அந்த படத்தில் ஒவ்வொரு சீனுக்குமான ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸ். தனுஷ் சார் வந்து ஒவ்வொரு சீன்லேயும் ஒரு மாட்டிட்டு போராடி ஒவ்வொரு சீனில் வந்து ரெக்டிஃபை பண்ணுவார். ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர் கிராஃபை ஏற்றி இறக்குறதுலாம் அந்த டேரக்டர் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஒரு முதல் ப்ளஸ்ஸு. செகண்டு கேமரா ஆங்கிள்ஸ் தேனி ஈஸ்வரெலாம் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மூட்டையை தூக்கி போடுற சீன் ஸ்டார்டிங்கில் வந்து கேஎஸ் விக்மார் சொல்லி தருவார். மூட்டை இப்படி போடக்கூடாது, முன்னாடி இழுத்து அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்ல போகும்போது அந்த லீடை வந்து கிளைமேக்ஸுக்கான லீடாக வச்சுருப்பாங்க. பேங்க்கில் போலீஸ் கிட்ட மாட்டினதுக்கப்புறமா வந்து தூக்கி அதே மாதிரி அதை சைக்காலஜிக்கலாக வந்து அந்த கேரக்டர் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் படத்தினுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ இதில் கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்டென்ட் ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்கு ஸ்டஃப்பாக ஒட்டலை. ஏன்னா அந்த லேண்டில் புதைக்கணுங்கிறது தான் வந்து அதனுடைய ஒரு காரணமாக காட்டுறாங்க. பட் அந்த எமோஷன் வந்து அது ஒன்றும் அந்த அளவுக்கு ஒரு கர்ணனில் அந்த பாதிப்பு நடந்த மாதிரி இதில் ஒரு பாதிப்பு இல்லை. ஸோ இது அவங்க அவங்க நடத்துல பண்ணாட்டி என்ன, அவங்க தனுஷ் அவர்களுடைய அம்மா சைடில் போய் அவங்க வீட்டு சைடு நிலம் இருந்தால் அங்கே பண்ணலாம். ஸோ இது வந்து அந்த கண்டென்ட்டே வந்து பெருசாக ஸ்ட்ராங்காக அழுத்தம் தரல. ஸோ அதுவே வந்து படம் வந்து பெருசாக ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணிக்க முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் ஃபஸ்ட்டு சீனே போய் திருட போகும்போது ஊரே லாக் ஆகிரும். அப்போ கையை தூக்கிட்டு உள்ளே நையாங்கிற மாதிரி மாட்டிடும். அங்கேயே படம் படுத்துருச்சு டோட்டலாக. ஒரு ஹீரோ இமேஜ் அங்கேயே பிரேக் ஆயிருச்சு. இப்போ பாஷாவில் வந்து ஹீரோவை ஹோல்டு பண்ணாங்கன்னா கிளைமேக்ஸில் ஒரு ஸ்ட்ராங்னஸ் இருந்துச்சு. அவங்க அப்பாட்ட சத்தியம் வாங்கியிருப்பார். ஸோ அகிம்சை வழியில் காந்தி ரூட்டில் போயிருப்பார் ரஜினி சார். அதை வெடித்து வெளியேற போகும்போது ஒரு பஸ்ட் அவுட் தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இதுவும் அப்படி தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒர்க் ஆகலை. ஃபஸ்ட்டு ஹீரோ மாட்டினும் போதே ஈஸியாக அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கருணாஸ் ஹீரோ அடிக்கிறாரு, ஹீரோ அடிக்கிறாங்க, வரவன் போகிறவனும் அடிக்கிறாங்க ஹீரோவை. ஸோ பிகினிங்லேயே இந்த மாதிரிலாம் கொலாபரேட்டி பண்ண போகும்போது வந்து பெருசாக படம் கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. கேஎஸ் விக்மார் ரொம்ப ஏஜ் ரோலாக காட்டுறாங்க. வாய்ஸ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகலை. ஸோ அந்த எம்எஸ் பாஸ்கர் ஒரு ரோலுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது நல்லா இருந்துச்சு. அந்த மேக்கப் மேனுக்கு ஹையர் அவார்ட் கிடைச்சாலுமே, நேஷ்னல் அவார்ட் மாதிரி நல்ல நல்ல அவார்ட் கிடைச்சாலுமே ஆச்சரியப்படுறது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து மலையாள நடிகர் சூரஜ் வராரு. உள்ளே அந்த கேஸ்க்குள்ளே இன்வால்வ் ஆகுறாரு. அது பெருசாக கனெக்டே ஆகலை. ஏன்னா இத்தனை வருஷமாக இருந்தேன், எனக்கு நிறையா கேஸுக்கு நான் பண்ணதுக்கான ரெக்கக்னேஷன் வேறு யாருக்கோ கிடச்சிருச்சு, அதனால் நான் இந்த கேஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே வர்றாரு. அதுவே வந்து ஒரு குழந்தை சாக்லேட்டுக்கு ஆசைப்படுற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஸ்டஃப்பே இல்லை. பிரகாஷ் ராஜ் சார் கேரக்டர் வந்து அந்நியனில் வந்து அந்த கேஸில் ஒரு மூர்க்கம் காத்துச்சுன்னா அவங்க அண்ணனை வந்து கொன்றுவாங்க. ஸோ அந்த பர்சனல் கான்ஃப்ளிக்ட் வந்து அது சைக்கலாஜிக்கலி உள்ளே ஏறும். அது அந்த கேஸை கண்டுபிடிக்கணுமோ இல்லையோ இல்லை, அண்ணனுங்க வந்து கொன்னவனை வந்து பழி வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து வில்லனிசமாகவே மாறும் அந்த கேரக்டர். ஸோ அந்த மாதிரியான ஒரு இம்பேக்டோ இல்லை ஜென்டில்மேனில் வந்து பழனியில் மொட்டை போட வச்சுருவார் அர்ஜுன் சார் அந்த போலீஸ் கேரக்டரை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஈகோவை தூண்டுற மாதிரியான ஒரு விஷயமும் அந்த கேரக்டரில் வந்து இல்லை. ஸோ அந்த சூரஜ் கேரக்டர் வந்து வீணடிக்கப்பட்ட கேரக்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆடுகளம் நரேன் வந்து ஒரு சீன் வருவார் பேங்க்குக்கு. அத ரொம்ப நேரம் வச்சு இழுத்தடிப்பாய்ங்க. அது தியேட்டர்ல பார்க்கும்போதே டயர்ட் ஆயிருச்சு. "டேய் சீக்கிரமா வெளிய போங்கடாங்கிற" மாதிரியான ஆடியன்ஸே கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஓடிடிலயும் அதே மனநிலை தான் வந்துச்சு. ஜிவி பிரகாஷோட பின்னணி இசை ரொம்ப சுமார். பாட்டும் ஒண்ணும் அந்த அளவுக்கு இல்ல. ரொம்ப வீக்கான ரைட்டிங்கு. மமிதா பைஜூலாம் கேரக்டர்லாம் எதுவுமே வந்து மனசுல நிக்கல. பழைய படம் ஜென்டில்மேனு, கந்தசாமி, ஏஆர் முருகதாஸ் இதெல்லாம் இந்த 3யும் ஜூஸ்ல போட்டு மிக்ஸியில அடிச்ச மாரி தான் அந்த கரோட ஓவரால் ஸ்டோரி டெல்லிங் இருந்துச்சு. கிளைமேக்ஸில் ஜெயராம் சாகறதெல்லாம் வந்து அஞ்சாதேயில வந்து அந்த மொட்டை கேரக்டர் ஒன்று பணம் தூக்கிட்டு ஓடும். ஸோ அப்போ லாரியிலயோ டிராக்டர்லேயே அடிபட்டு சாகும். ஸோ அதே மாதிரியான ஒரு எல்லா பழைய தமிழ் சினிமாவுடைய ஞாபகங்கள் எல்லாமே வந்துச்சு இந்த கரை. மொத்தத்தில் ஓடிடியில் பார்க்க போகும்போது இந்த படம் என்ன ஹைப் கொடுத்துச்சுன்னா, பாக்யராஜ் அவர்களோட ருத்ரால வந்து ஒரு 10 நிமிஷம் பேங்கை கொள்ளையடிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும். அந்த ஒரு என்டர்டெய்னிங்னஸ் வந்து ஒரு 3 மணி நேரம்
படம் ஒரு த்ரில்லரா நகர விடாம பண்ண அந்த ஒரு 10 நிமிஷம். அது இங்கிலீஷ் படத்தோடைய இன்ஸ்பிரேஷன் தான். பட் வந்து அத வந்து கரெக்ட்டா ஹோல்ட் பண்ணியிருப்பாரு பாக்யராஜ் சார். ஸோ, அந்த சென்ஸ் கூட இந்த மொத்த கர படமும் இல்ல. அதுதான் உண்ம. ஒரு டைம் நீங்க வாட்ச் பண்ணலாம். உங்களுடைய ஃபேமிலியோட உட்காந்து சண்டே கீது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ரிலாக்ஸ்டா அடல்ட் காமெடி, ஏடா கூட கத்தி, குத்து, வெட்டு இந்த கலாச்சாரங்கள்லாம் இல்லாம ஒரு ப்ளசன்ட்டா ஒரு டைம போக்கக்கூடிய படம் இந்த கர.